வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி யம்மியான சூப்பரான பீஸ் புலாவ். புலாவ்னாவே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. பீஸ் புலாவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு உதிரி உதிரியாக புலாவ் எப்படி செய்கிறதுன்றது நான் செஞ்சு காட்டுறேன். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். புலாவ்னாலே நெய் தாங்க, நெய் எவ்வளோ போடுறோமோ அந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இப்போது ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டாச்சு. முந்திரி பருப்பு போட்டாச்சு. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி எல்லாமே சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரியட்டும். இந்த சாப்பாடுக்கு வாசனை கொடுக்கறதே இந்த மசாலா ஐட்டம் தாங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா வேறு எதுவும் காரம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் நீள நீளமாக கீறி வெட்டினது அதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. புலாவுக்கு வந்து எப்போவுமே வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராலாம் வதங்கக்கூடாது. அப்புறம் சாப்பாடு வந்து ப்ரௌன் கலராக ஆகி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்காதீங்க. கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே குக்கரில் பிடிக்கும், அதனால் பார்த்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அது பிடிக்காது. நல்லா கிளறி விட்டதும் இப்போ வந்து நம்ம உரித்து வச்சுருக்க பட்டாணியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கிளறி விட்ட பிறகு நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இப்போது நான் 6 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். இது வந்து 1:2 ரேஷியோ தான். ஏன்னா நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்க்கல, அதனால் இந்த தண்ணி தான். தண்ணி நல்லா கொதித்ததும் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 3 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அந்த தண்ணிக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். உப்பு போட்டுட்டு புதினா கொத்தமல்லி வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் புலாவுக்கு போட மாட்டாங்க. கொஞ்சம் போட்டோன்னா அது வந்து அதனுடைய அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக போடாமல் சும்மா கொஞ்சம் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சீசனில் இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். பச்சை பட்டாணி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி போனவுடனே திறந்து பாருங்கள். வாவ், சூப்பரான புலாவ் பாருங்கள், உதிரி உதிரியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை பார்த்தீங்களா, ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபியாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நம்ம குயிக்காக செஞ்சு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய யம்மியான சூப்பரான பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா, சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அது என்னென்னா என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.